என்னம்மா பிங்கி, என்ன காலையில இம்மா தூரம்? கார்த்தி இல்லம்மா? கார்த்தியா? ஏன் அவனால பார்க்காம உன்னால இருக்க முடியாதா? டெய்லி காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு தான் போவேனா? ஐயோ, காலைல பார்க்காம இருக்க மாட்டாங்களா? மத்தியானம் பேசாம இருக்க மாட்டாங்களா? 24 மணி நேரம் போன்ல பேசிட்டு இருப்பாங்களா? ஏமா பிங்கி, இந்த உறவுக்கு என்னம்மா பேரு? ஃப்ரெண்ட்ஸ்மா. இங்க பார்க்கன்னு பொம்பளைங்க நம்ம வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா இந்த ஆம்பளைங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். கார்த்தி அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுமா. எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சொல்லாமலே எனக்காக ஓடி வந்து நிற்பான். அவனுக்கு எவ்வளவு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவன் ஏன் கூட இருக்கும்போது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். இத்தனை நாள் வரைக்கும் என்ன ஒரு பார்வை கூட தப்பா அவன் பார்த்ததே கிடையாது. என் லைஃப் டைம்லே நான் கார்த்தி கூட இருக்கும்போது மட்டும்தான் சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்றேன். எது என் பிள்ளைய பத்தி என்கிட்டே சொல்ற? உங்க பையன் வரா, இப்ப நான் பசிக்குதுன்னு சொன்ன உடனே அவனை எப்படி கேர் பண்றேன்னு பாக்குறீங்களா? அத்தையும் பார்க்கதானே போறேன். பிங்கி, நீ என்ன பண்றீங்க? இன்னும் பார்க்கதான்டா வந்தேன். ரொம்ப பசிக்குதுடா. உனக்கு பசிக்குதுன்னா வீட்டுல போய் சாப்பிடு, இல்ல கடையில போய் சாப்பிடு. என்கிட்ட தான் நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு பெரிய ஜோக் இல்ல நைனா, நீ ஜோக்கு சொல்ல, இங்க ஒரு ஜோக் ஆகி நிக்குது. ஏமா போகும்போது அத்தை எடுத்துன்னு போயிடு. எத்த எடுத்துன்னு போயிடு. அவ மூக்கு நைனா. சரி, நான் வேலைக்கு போறேன், வரேண்ணா. இன்னும் என்ன பார்த்து அழுதுட்டு இருக்க? போ. ஆம்பளைங்க நம்மளாலே இப்படித்தான். இப்ப என்ன? பசிக்குது சொன்னல, வா கடைக்கு போய் சாப்பிடுவோம். 800 ரூபா இருக்கு பாரு. இது உங்க அம்மா முன்னாடி கொடுக்க வேண்டியதானே? உனக்கு வாங்கி தரும்போது எங்க அம்மா கேட்க மாட்டாங்களா? இல்ல நான் கேக்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமோ உங்க அம்மா பிடிக்குமா? உன்னதான் பிடிக்கும். என்னடா யோசிக்காம சொல்லிட்டேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வா. பார்க்காம பேசாம சேராம வண்டியில இரு. நாடும்